கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்த வெளிச்சத்துல அவருடைய கட்டளைகளும் கற்பனையும் நான் கைக்கொள்றேன். ஆனாலும் என் வாழ்க்கையில நிறைய துன்பங்கள், நிறைய இழப்புகள், என்னால தாங்க முடியாத சோகத்துல இருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளை இழக்க கொடுத்து, கணவனை இழக்க கொடுத்து, மனைவி இழக்க கொடுத்து, தான் சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்து, வரக்கூடாத நோயெல்லாம் வந்து என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி நோய் வந்தது? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் யாருக்காக நான் என்ன குறை செஞ்சேன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நிறைய நேரம் நம்ம புலங்குனது உண்டு. நிறைய பேர் தேவனிடத்துல கேள்வியும் கேட்பாங்க. ஏன் கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை? என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நொந்தவர்களும் உண்டு. சில பேர் தேவனை மறுதலித்து கடவுள் இல்ல, எனக்கு இந்த நோயை கொடுத்த தெய்வம் ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதலித்து போனவர்களும் உண்டு. கடவுள் சொல்றாரு இல்லையா, நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாராம், கண்ணின் கருவிழிக்குள்ள வைத்திருக்கிறாராம், அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவன் வந்து நம்மளை கைவிடுகிறவர்கள் அல்லங்க. யோபோட வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபு வந்து எல்லாத்தையும் இழக்க கொடுத்தாரு ஒரே நாள்ல. பிள்ளைகள் போறாங்க, சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சு, உடம்புல பருக்களோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க நண்பர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்றாங்க. அது யோபு 2:13 இருக்கு. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபோட துக்கம் வந்து மகா கொடிய. அவர் மனைவி கூட என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் நீங்க உத்தமத்தில் தானே இருந்தீங்க, அந்த உத்தமத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? தேவனுக்கு பிரியமா தானே வாழ்ந்தீங்க, நீங்க எந்த பாவமும் செய்யலையே, உங்க உதட்டுல எந்த பாவமே கிடையாது, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்களே, உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு நினைச்சு அவங்களுக்காக நீங்க வந்து சர்வாங்க தகன பலிகள்லாம் செலுத்துறீங்களே, இப்படி இருந்தும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா நீங்க பேசாம செத்து போயிருங்க. தன் கூட இருக்கிற மனைவியே அப்படி சொல்றாங்க. இவ்வளோ கஷ்டத்திலும் இவ்வளோ பாடுகளிலும் யோபு தன் வாயில பாவம் செய்யலைன்னு சொல்லி வசனம் போட்டோம். அப்ப ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், தேவன் ஏன் இதெல்லாம் வந்து அனுமதிக்கிறார்? நம்ம யோபுவோட வாழ்க்கையில பார்க்கிறோம். கடவுள் வந்து சாத்தானுக்கு முன்னாடி சவால் விடுறார். யோபுவை பார்த்து, பாத்தியா என் பையன் யோபுவை நீ பாத்தியா, அவன் மேல கண் வச்சியா, எவ்வளவு உத்தமமா இருக்கான் பார். இந்த உலக பிரகாரமான பெற்றோர் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளையை பத்தி காலரை தூக்கி விட்டு, என் பிள்ளையை பாத்தியா, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, எவ்வளவு உண்மையா இருக்கான் பார், எப்படி ஊழியம் செய்யறான் பார் அப்படின்னு நம்ம ஒரு பெருமையோட சொல்லுவோம்ல. அந்த பெருமையோட கடவுள் சொல்றாரு யோபுவை பார்த்து, என் பிள்ளையை பார்த்தியா, என் ஊழியக்காரன் மேல கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கடவுள் பெருமைப்படுற அளவுக்கு யோபு வாழ்ந்து கொண்டிருக்கார். பழைய ஏற்பாடு காலத்துல என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கொண்டேன்னு சொல்றாரு. இல்லை, ஒரு பொண்ணை வந்து நிச்சயம் பார்க்க மாட்டேன். புதிய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையை அவர் பழைய ஏற்பாடுல செய்த ஒரு மனுஷன், அவ்வளோ பரிசுத்தமான ஒரு மனுஷன் அவர். என் பிள்ளையை பாரு, நீ முடிஞ்சா தொட்டுப்பார். யோபு அப்படிதான் வாழ்ந்து காமிக்கிறார் இல்ல.